ஒரு சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. உங்க எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் கிறிஸ்மஸ் வாழ்த்துதலை மற்றும் நியூ இயர் வாழ்த்துதலை எல்லாருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். சிலருக்கு என்ன சந்தேகம்னா, பாஸ்டர் இந்த நாளில் தான் ஏசப்பா பிறந்தாரா அப்படின்னு சிலர் கேட்பாங்க. பாருங்க, அக்யூரேட்டா இந்த நாளில் பிறந்தாரான்னு நமக்கு தெரியாது. ஆனா அவருடைய பிறப்பு ரொம்ப முக்கியம். ஆமென். அவருடைய பிறப்பு எதை நமக்கு வலியுறுத்துகிறது அப்படின்னா, அவருடைய 2ஆம் வருகையும் கண்டிப்பா இருக்க போகிறது அப்படின்றத வலியுறுத்துகிறதாக இருக்கிறது. அதனால இந்த ஃபங்க்ஷனை, இந்த பிறப்பின் நாட்களை நம்ம எவ்வளோ சந்தோஷமா கொண்டாடணுமோ அவ்வளோ சந்தோஷமா கொண்டாடணும். ஆமென். என்ன பாருங்க, நல்ல பட்டு சட்டை பட்டு வேட்டியெல்லாம் கட்டின்னு வந்திருக்கிறேன். நீங்களும் அப்படி என்ன பண்ணணும்னா, நல்லா சாப்பிட்டு புசித்து நல்லா கொண்டாடி, இயேசு எனக்காக பிறந்திருக்கிறார், இயேசு என் பாவங்களுக்காக நான் அனுபவிக்க வேண்டிய அந்த சாபங்களை அவர் ஏற்றுக்கொள்ளும்படி பிறந்திருக்கிறார்னு சொல்லி, என் மேல் வர வேண்டிய அந்த தண்டனை அவர் ஏற்றுக்கொள்ளும்படி பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி ரொம்ப உற்சாகமா நீங்க என்ன பண்ணணும், கொண்டாடணும். நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து பக்கத்துல இருக்கிறவங்கலாம், என்னங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, எனக்காக இயேசு பிறந்திருக்கிறாருன்றதை நீங்க என்ன பண்ணணும், சொல்லணும். ஆமென். அப்படி இருக்கணும் உங்க சந்தோஷம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் போயிடலாமா? பிரைஸ் லார்ட். எல்லா கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் போலாம். என்னோடு சேர்ந்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. கவனிங்க அருமையானவர்களே, இந்த கிறிஸ்மஸினுடைய நற்செய்தி என்னன்னா, இந்த கிறிஸ்மஸினுடைய வாழ்த்துதல் செய்தி என்னன்னா, இந்த கிறிஸ்மஸினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என்னன்னா, இம்மானுவேல். எல்லாம் சொல்லிடுங்க, சத்தமா சொல்லுங்க. இன்றைக்கு வாழ்த்துதல் செய்தி இதுதான். அவர் இம்மானுவேலாக இந்த கிறிஸ்மஸ் நாளிலே வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். கவனிங்க, ஒவ்வொரு ஆராதனையிலும் நம்முடைய தேவன் ஒவ்வொரு மகிமையில நம்முடைய ஆலயத்தில் வருகிறது நமக்கு வழக்கமாக இருக்கிறது. சில நேரங்களில் நம்ம துக்கத்தோடு வரும் பொழுது அவர் நம்முடைய துக்கத்தை மாற்றுகிறவராக அவர் வெளிப்படுகிறார். நம் தேவைகள் நிறைந்த அந்த சூழ்நிலையோடு வரும் பொழுது நம்முடைய தேவைகளை எல்லாம் நிரப்புகிற, பூர்த்தி செய்கிற தேவனாக நம் மத்தியில் அவர் வெளிப்படுகிறார். ஆனா இந்த கிறிஸ்மஸ் நாளில என்ன ஸ்பெஷல்னா, அவர் இம்மானுவேல் தேவனாக வந்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். உங்களோடு இருக்கும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, கிறிஸ்மஸ் அப்படின்னா என்ன? நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்கும் பாருங்க. முதல்ல நான் என்ன பண்றேன்னா, இதற்கான பதில உங்களோடு கூட நான் சில வசனங்களை வைத்து நான் உங்களுக்கு அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா கடந்து போகலான்னு விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த சம்பவத்தை உங்களுக்கு காண்பித்து அதையும் இதையும் ஒப்பிட்டு கிறிஸ்மஸ்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் சுருக்கமா உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து 1 சாமுவேலின் புத்தகத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம், சீக்கிரமா எடுங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு கவனிங்க, இப்போ நம்ம வாசிச்ச ஒரு சம்பவத்துல ஆலயத்தினுடைய ஆசாரியனாக ஏலி இருக்கிறார். ஏலிக்கு 2 பிள்ளைங்க, ஓப்னி பெனகாஸ். கொஞ்சம் என்ன கவனிங்க, கவனிக்கலாம், இது புரியாது, கொஞ்சம் என்ன கவனிங்க. அதாவது அந்த காலங்கள்ல ஆலயம் இருந்தது. அந்த ஆலயத்தினுடைய
ஊழியக்காரனாக யார் இருக்கிறாங்கன்னா ஏலி என்கிற ஒரு ஆசாரியன் இருக்கிறார். அந்த ஏலிக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒருத்தன் பேர் என்னன்னா ஓப்னி, இன்னொருத்தன் பேர் பெனகாஸ். கவனிங்க, இப்போ நம்ம வாசித்த இந்த வசனங்கள்ல இந்த பெனகாஸ் அப்படின்ற அந்த மகனுடைய மனைவி, அந்த ஏலினுடைய மகன் இருக்கிறான் ஒருத்தன் பெனகாஸ்னா, அவங்களுடைய மனைவி நிறமாச கர்ப்பிணியா இருக்கிறா பாருங்க. இப்போ இந்த சூழ்நிலையில பெலிஸ்தியர்கள் என்ன பண்றாங்கன்னா இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் பண்ண வராங்க. யுத்தம் பண்ண வரும்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றாங்கன்னா தேவ சமூகத்துல இந்த யுத்தத்திற்காக ஜெபம் பண்ணி புறப்பட்டு போறாங்க. ஆனாலும் என்ன நடக்குதுன்னா மிகப்பெரிய ஒரு தோல்வியை இவங்க பாக்குறாங்க பாருங்க. பார்த்த உடனே என்ன நடக்குதுன்னா, சரி நம்மளா போய் சுயமா யுத்தம் பண்றோம்னு நினைக்கிறேன், அதனால இந்த தோல்வி நமக்கு வந்திருக்கிறது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஆலயத்தில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டிய பாளையத்திற்கு, அதாவது யுத்தம் நடக்கிற இடத்துக்கு நம்ம கொண்டு போனா நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் என்ன பண்ண போறாருன்னா கொடுப்பாருன்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆலயத்தில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டிய யுத்த களத்துக்கு கொண்டு போகிறாங்க. கொண்டு போன உடனே என்ன நடக்குதுன்னா அங்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு ஜெயமே கிடைக்கல. அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தோல்வி அவங்க சந்திக்கிறாங்க. பெலிஸ்தியர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த உடன்படிக்கை பெட்டி, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை தோற்கடிக்கிறது மாத்திரமல்ல, இந்த உடன்படிக்கை பெட்டியும் அவங்க தேசத்துக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா கொண்டு போயிடுறாங்க. என்ன கவனிக்கிறீங்களா? கவனிச்சிட்டே வாங்க என் கூட. உடன்படிக்கை பெட்டியும் எடுத்துட்டு போயிடுறாங்க, தோற்று போயிட்டாங்க. இதுல இந்த ஓப்னியும் பெனகாசும் என்ன ஆயிடுறாங்கன்னா மரிச்சு போயிடுறாங்க பாருங்க. மரிச்சு போன பிற்பாடு அதுக்கப்புறமா தான் நீங்க இந்த வசனத்தை வாசிக்கும். 19வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 18 பாருங்களேன். 18 ஆரம்பத்தில் நான் படிக்கிறேன். அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து, ஒருத்தன் அந்த பாளையத்திலிருந்து ஓடி வந்து ஏலிக்கிட்டையும் அவங்க குடும்பத்துக்கிட்டையும் என்ன நடந்ததுன்றதை அவன் சொல்றான். எப்படி சொல்றான்னா, அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே என்ன நடந்ததுன்னா அந்த பெட்டி பிடிப்பட்டது, ஓப்னியும் பெனகாசும் இறந்துட்டாங்கன்ற அந்த செய்தி என்ன பண்றானா அவன் அறிவிக்கிறான் பாருங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. பெனகாசின் மனைவியாகிய அவன் மருமகள் நிறை கர்ப்பிணியாக இருந்தால் அவள் தேவனுடைய பெட்டி பிடிப்பட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட போது அவள் கர்ப்பவேதனை பட்டு குனிந்து பிரசவித்தாள் அப்படின்னு பார்க்கிறோம். ஆக்சுவலா இந்த பெனகாசனுடைய மனைவி நரபாசன கர்ப்பிணியா இருக்கிறா, தோத்துட்டாங்க, அவங்க உடன்படிக்கை பெட்டி பிடிப்பட்டுச்சு அப்படின்னு அவ என்ன பண்றானா குனிஞ்சு என்ன பண்றா பிரசவிக்கிறா. எல்லாம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அடுத்த வசனத்தை பாருங்க. அவள் சாக போகிற நேரத்தில் அவள் அண்டையிலே நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை, அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. 21வது வசனத்தை பாருங்க. தேவனுடைய பெட்டி பிடிப்பட்டது, அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு ஈகப்போத் என்று பெயரிட்டாள். ஆமென். என்ன கவனிங்க அருமையானவர்களே, புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிச்சோம். என்னன்னா, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுத்தால் அவளுக்கு அந்த மகனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிட்டார்கள். ஆமென். பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். பெனகாசினுடைய மனைவி நிறைமாச கர்ப்பிணியா இருந்து ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறா. அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா இக்கபோத்னு பேர் வைக்கிறாங்க. எல்லாம் சொல்லுங்க, கவனிங்க. இக்கபோத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிட்டு என்று அர்த்தம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை விட்டு போய்விட்டார் என்று அர்த்தம். ஆனா இம்மானுவேல் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? மகிமை மீண்டும் தேசத்துக்குள் வந்தது என்று அர்த்தம். ஆமென். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, ஆமென். மகிமை தேசத்துக்குள்ள வந்தது என்று அர்த்தம். அருமையானவர்களே, மகிமை விட்டு போனா என்ன நடக்கும் தெரியுமா? மரணம் ஏற்படும். ஆனா மகிமை வந்ததுன்னா உங்களுக்குள்ள ஜீவன் உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. மகிமை போயிடுச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? இக்கபோத்துகள் உண்டாகும். ஆனா மகிமை திரும்ப வந்துருச்சுன்னா இம்மானுவேலாகி தேவன் வெளிப்படுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். இக்கபோத்து வரும் பொழுது என்ன நடக்குன்னா தோல்விகள் உண்டாகும், துக்கங்கள் உண்டாகும், காரிருள் உண்டாகும். ஆனா இம்மானுவேலாகிய தேவன் வெளிப்படும் பொழுது என்ன நடக்குன்னா, இதோ இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று பார்க்கிறோம் அல்லவா? அது மிக மகிழ்ச்சியான
காரியமாக இருக்கும். ஆமென். மகிமை இந்த பூமிக்கு திரும்பி வந்தது தான் கிறிஸ்துமஸா நீங்களும் நானும் கொண்டாடிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு நாள் மகிமை இந்த பூமியை விட்டு எடுப்பட்டது உண்மை. ஆனா நான் உங்களுக்கு சொல்லட்டுங்களா, அப்படியே இல்லை. மகிமை மீண்டும் இந்த பூமிக்கு மனித குலத்தை தேடி வந்தது. ஆமென். மகிமை இந்த பூமிக்கு வந்தது தான் கிறிஸ்மஸ். அல்லேலூயா. ஏங்க மகிமை மீண்டும் இந்த பூமிக்கு வந்தது? ஏன் தெரியுமா? இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்ம கூட இருக்கும்படி மகிமை வந்திருக்கிறது. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? இது சந்தோஷமா? சந்தோஷம் இல்லையாங்க? இதெல்லாம் நம்ம கையை தட்டி நல்லா சந்தோஷமா ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணும். ஆமென். கவனிங்க, மகிமை வந்ததற்கான காரணம் அவர் உங்களோடு இருப்பதற்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ரெண்டாவது சொல்லுவேன், வாட் இஸ் கிறிஸ்மஸ்? கிறிஸ்மஸ்னா என்ன? முதல்ல சொன்னேன் மகிமை திரும்பி வந்தது, கிறிஸ்மஸ் சொன்ன. ரெண்டாவது நான் சொல்லுவேன், வானாதி வானம் கொள்ளாத தேவன் மனிதனாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரே, அதுதாங்க கிறிஸ்மஸ். ஆமென். நம்முடைய தேவனை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவர் ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் கண்டிராதவரும் ஒருவரும் காணக்கூடாதவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன், மனிதரால் காணக்கூடாதவர் என்று அவருடைய மகிமையை பற்றி வேதத்தில் பார்க்கிறோம். கவனிங்க, ஒருவரும் சேரக்கூடாத வழியில் ஒருவரும் கண்டிராதவருமாயிருக்கிற சர்வ மகிமை பொருந்திய நம்முடைய தேவன் மனிதனா எல்லா மகிமையும் வானத்துல வச்சுட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரு பாருங்க, அதுதாங்க கிறிஸ்மஸ். ஏங்க அப்படி வரணும்? அவரு வானம் கொள்ளாத தேவன் ஏங்க மனிதனாக இந்த பூமிக்கு வரணும்? ஏன் தெரியுமா? அவர் உங்களோடும் என்னோடும் இருப்பதற்காக இறங்கி வந்தார். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? கிறிஸ்மஸ்னுடைய நற்செய்தி என்ன தெரியுமா? இயேசு உங்களோடு இருக்கும்படி வந்திருக்கிறார். ஆமென். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் இம்மானுவேல் என்று நாம் படிக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ்னுடைய சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா? அந்த இம்மானுவேல் இன்றைக்கு உங்க கூட வந்திருக்கிறார். ஆமென். உங்களோடு இருக்கும்படி வந்திருக்கிறார். புது வருஷம் எப்படி இருக்க போதோ பிரதர், இந்த மாசத்தினுடைய கடைசி நாட்கள்ல வந்துட்டோம் பிரதர், புது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம் பிரதர், எப்படி போக போறோன்னு தெரியல, அந்த நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, இந்த ஆண்டுகள் பல காரியங்கள் நாங்க பார்த்துட்டோம், புதிய வருஷத்துக்குள்ள போறோம் பிரதர் சொல்லி பல கேள்விகளோடு இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லட்டுமா? நீங்க புது வருஷத்துல தனிமையாய் போவது இல்லை, நீங்க கர்த்தரோடு கூட போறீங்க. உங்க கரத்தை பிடித்தவர் கொண்டு போகிறார். அல்லேலூயா. அதனால தான் அவர் மனிதனாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆமென். அல்லேலூயா. வாட் இஸ் கிறிஸ்மஸ்? நான் சொல்லுவேன், கிறிஸ்மஸ்னா என்ன அர்த்தம்னா, ஒரே பேரானவர் முதற் பேரானவராய் மாறினது தான் கிறிஸ்மஸ். ஆமென். கவனிங்க, பிதாவாகி தேவனுக்கு ஒரே குமாரன் தான், அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரே செல்ல பிள்ளை, அவருக்கு தான் அந்த சிங்காசனம், அவருக்கு தான் எல்லா மகிமை. எல்லா மகிமைக்கும் பாத்திரர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அதனாலதான் அவருக்கு என்ன பேர் தெரியுங்களா? ஒரே பேரானவர் என்று பெயர். ஆமென். ஆனா அத உங்களுக்காக எனக்காக ஷேர் பண்ணார் பாருங்க. அந்த சிங்காசனத்துல அவர் மட்டுமே உட்கார வேண்டிய, அந்த சிங்காசனத்துல அவர் மட்டுமே அனுபவிக்க வேண்டிய அந்த பிதாவின் மகிமையை, அவர் மட்டுமே அந்த சந்தோஷத்தை கொண்டாட வேண்டிய, அந்த பிதாவின் செல்ல மடியில இருக்க வேண்டிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அதை விட்டு இறங்கி வந்து அதை நம்ம கூட ஷேர் பண்ணாரே, அந்த சிங்காசனத்தை உங்களுக்காக எனக்காக ஷேர் பண்ணாரே, இதுதான் கிறிஸ்மஸ். ஆமென். ஏன் தெரியுமா? அவர் கூட நம்ம இருக்கணும், அவர் நம்ம கூட இருக்கணும்னு விரும்புறதுனால. ஆமென். அல்லேலூயா. வாட் இஸ் கிறிஸ்மஸ்? கிறிஸ்மஸ்னா என்னங்க? வார்த்தை மாம்சமானது தான் கிறிஸ்மஸ். எல்லாம் சொல்லுங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னு படிக்க முடியும். அந்த வார்த்தை மாம்சமாய் மாறி வந்துச்சு பாருங்க, அதுதாங்க கிறிஸ்மஸ். ஏங்க வார்த்தை ஏங்க மாம்சமா மாறணும்? வார்த்தையின் தேவன் ஏங்க மாம்சமா மாறணும்? ஏங்க சர்வ மகிமை பொருந்திய தேவன் மாம்சமா நம்மளை போல, அதாவது கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அனுபவிக்கும்படி, கண்ணீர் விடும்படி அப்படிப்பட்ட மாம்சத்துல வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவர் உங்களோட இருக்க விரும்பி அப்படி வந்தார். ஆமென். அல்லேலூயா. ஐந்தாவது நான் சொல்லுவேன், வாட் இஸ் கிறிஸ்மஸ்? நியமங்கள் மாறினது தான் கிறிஸ்மஸ். எல்லாம் சொல்லுங்க. என்னங்க பேச மாட்டேன்றீங்க? நியமங்கள். என்னங்க நியமம்? நல்லா கவனிங்க. ஒரு குழந்தை பிறக்கணும்னா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் என்ன பண்ணப்படணும்னா இணையப்படணும். ஆமென்.
ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பற்றி வேதம் சொல்லுகிறது, அவர் ஆணும் பெண்ணும் இணைந்ததனால உண்டான கர்ப்பம் அல்ல, அவர் அதாவது பரிசுத்த ஆவியனுடைய பலத்தினால கன்னி மரியின் வயிற்றில பிறந்த அந்த நியமம். அதாவது பூமியில ஒரு நியமம் இருக்கு. என்ன நியமம்னா, ஆணும் பெண்ணும் இணைந்துதான் ஒரு குழந்தை உண்டாகணும்னு நியமம் இருக்கு. அந்த நியமத்தை கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு என்ன பண்ற மாற்றிக்கொள்கிறார் பாருங்க. அதுதான் கிறிஸ்மஸ். ஆமென். உங்களுக்காக எனக்காக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அவர் செயல்பட்டார் பாருங்க. அதுதாங்க கிறிஸ்மஸ். ஏன் தெரியுமா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை அவர் செய்யணும், அவர் நம்மோடு இருப்பதற்காக. அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு நம்ம வார்த்தையில கேட்டோம், நமக்கு ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்களாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. இம்மானுவேல் என்பதற்கு எல்லாரும் சொல்லுங்க, என்னதுங்க? தேவன் நம்மோடு. இந்த கிறிஸ்மஸினுடைய நற்செய்தி அதுதான். அவர் இம்மானுவேலாக நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். அவர் என்னால நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். அவர் நீங்க போற இடத்துல வர விரும்புகிறார். நீங்க அமருகிற இடத்துல அவர் அமர விரும்புகிறார். அவர் உங்களோடு கூட எப்பொழுதுமே இருக்க விரும்பி இந்த கிறிஸ்மஸ் நாளில அவர் நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. சரி, என்ன கவனிங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உங்க கூட இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? எத்தனை பேருக்கு சந்தோஷம்? சந்தோஷமா இருக்கிறீங்களா? அவர் நம்ம கூட இருப்பேன்னு வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். அவர் ஒரு மனிதனோடு இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? நான் சில காரியங்களை கொஞ்சம் வேகமா, ஆக்சுவலா இதை நான் அதிகமா பேச விரும்பல, இதை நான் கொஞ்சம் வேகமா டச் பண்ணிட்டு ஒரு முக்கியமான ஒரு 3 காரியங்களை கொஞ்சம் வேகமா உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முக்கியமான 3 காரியம். அவர் ஒரு மனிதனோடு இருக்கும்போது என்ன நடக்கும்? இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நான் இம்மானுவேலாக உங்களுக்கு வெளிப்படுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உங்க கூடவே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டார். நம்ம கூட இருந்தா என்னங்க நடக்கும்? கவனிங்க. வேதத்திலிருந்து சில காரியங்களை காண்பிக்க விரும்புறேன். கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க, பேசக்கூடாது, கொஞ்சம் கவனிங்க. முதலாவதாக, ஆபிரகாமோடு கர்த்தர் இருந்தார். வேதம் சொல்லுகிறது, அவன் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக மாறினான் என்று. ஆமென். ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆயிடுச்சுங்க, சாராளுக்கு 90 வயசு ஆயிடுச்சுங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, இனிமே கர்ப்பத்துல குழந்தை இல்ல, இனிமே ஒரு ஆசீர்வாதம் இல்ல, இனிமே உங்க சந்ததி இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க பாருங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறதுனால இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உன்னை சாதாரண தகப்பனாக அல்ல, ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றுவேன் என்று சொல்லி அவனை ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றினார். ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் பார்க்கிற இஸ்ரவேல் என்கிற தேசம் ஒரு ஆபிரகாமை கொண்டு உண்டாக்கப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க பாருங்க, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அவர் உங்க கூட இருக்கிறதுனால என்ன நடக்கும் தெரியுமா? முடியாது, இயலாது அப்படின்னு சொன்ன காரியங்களில ஒரு புதிய அற்புதத்தை கர்த்தர், ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் உண்டாக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அவர் ஈசாக்கோடு இருந்தார், அவன் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. என்ன கவனிங்க, நிறைய பேருடைய கவலை என்ன தெரியுமா? பாஸ்டர், நாங்க நிறைய சம்பாதிக்கிறோம் பாஸ்டர், நிறைய சம்பாதிச்சோம், நாங்க அதை அனுபவிக்க முடியல பாஸ்டர். பாதி பணம் வட்டிக்காரனுக்கு போகுது, பாதி பணம் கடைக்காரனுக்கு போகுது, பாதி பணம் ஹாஸ்பிட்டலுக்கு போகுது, எப்படி செலவாகுதுன்னே தெரியல பிரதர். நிறைய சம்பாதிக்கிற மாதிரி இருக்கு, ஆனா ஒரு வழியா வர்றது 7 வழியா பிச்சுன்னு போயிடுது பிரதர் அப்படின்னு கவலைப்படுறீங்களா? அவர் உங்க கூட இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது தெரியுமா? ஈசாக்கு பஞ்ச காலத்துல கேராரில விதைக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து 100 மடங்கு அவன் பலனை பெறும்படி செய்கிறார். ஆமென். உங்க கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. சத்தமா சொல்லிடுங்க. ஆமென். ஈசாக்கு ஏசேக்கு சித்தனானு 2 துருவ தோன்றார். அவன் கையின் பிரயாசங்களை அபகரிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கர்த்தர் அவனுக்காக ஒரு ரெகபோத்தை ஏற்படுத்தி அவன் கூடவே இருக்கிறன்றத அவனுக்கு காண்பித்து கொண்டே இருக்கிறார். ஆமென். உங்க வாழ்க்கையில ஒரு ரெகபோத்தை பார்க்கிற நாள் இந்த கிறிஸ்துமஸ் நாள். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. கர்த்தர் யாக்கோபோடு இருந்தார் பாருங்க. யாக்கோபு எல்லாரையும் ஏமாத்திட்டு மாமா வீட்டுக்கு போற. கர்த்தர் சொல்றாரு, அப்பா நீ ஏமாத்திட்டு வந்துட்டது உண்மைதான், ஆனா நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்க போறேன், உன் கூட இருந்து உன் இயலாமையில நான் உனக்காக செயல்படுவேன், ஒண்ணுமில்லாத சூழ்நிலையில நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்லி வெறும் கையா புறப்பட்டு போன அவனை 2 பரிவாரங்களோடு கர்த்தர் திரும்பி வர செய்கிறார். ஆமென்.
அல்லேலூயா. ஒருவேளை இந்த வருஷத்தை முடிக்கிற நீங்கள் வெறுங்கையா முடிக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றேங்க. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். அவர் நம்ம கூட இருக்கிறதுனால உங்க இயலாமையில் அவர் செயல்பட்டு உங்களுக்கு ரெட்டிப்பான பலனை கொடுக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் மாறினான். ஆமென். சில நேரங்களில் அம்மாமாருங்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க, பாஸ்டர் என் பிள்ளைங்க உனக்கு ஒரு ரசம் கூட வைக்க தரலேன்னு திட்டுறாங்க பாஸ்டர் அப்படின்றீங்களா? உனக்கு ஒன்றுமே செய்ய தரலமா, அங்கே பாருமா அவங்கள, இங்கே பாருமா இவங்களன்னு சொல்லி நிறைய எக்ஸாம்பிள்லாம் கொண்டு வந்து உங்களை கம்பேர் பண்ணி உங்க மனசை கஷ்டப்படுத்தலாம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது தெரியுமா? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் மாறினான். ஆமென். உங்க கூட இருக்கிறதுனால நீங்க கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். அது 30, 60, 100 பலன் கொடுக்க போகுது. அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்களே. இது வரைக்கும் உங்களை உங்க குடும்பத்துல ஏசி இருப்பாங்க, தூசிச்சிருப்பாங்க. ஆனா இனிமே உங்களுக்கு கர்த்தர் கூட இருக்கிறதுனால உங்களுக்கு வாழ்த்துதல் செய்தியா வரப்போகுது. அல்லேலூயா சொல்லிடுங்க. ஆமென். உங்களை காரிய சித்தி உள்ளவர்களாக கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். கர்த்தர் கிதியோனோடு இருந்தார். வேதம் சொல்லுகிறது அவன் பயந்தாங்கோலியா இருந்தானா. எப்படிங்க? என் கூட பேசுங்க. எப்படிங்க? ஆமா, பயந்து போய் மீதியாடியருக்கு பயந்து திராட்சாலையில போய் கோதுமைய, ஆக்சுவலா நம்ம ஊர்ல கதிரெல்லாம் அர்த்தம், நெல்லு கதிரெல்லாம் அர்த்தா எங்கெங்க போய் சமாடிப்போம்? நெல் களத்துல தானே சமாடிப்போம். ஆனா இவர் என்ன பண்றாரு? கோதுமையை அறுத்து கோதுமை களத்துல இல்ல, இவர் எடுத்துன்னு போய் திராட்சாலையில அடிச்சுனுகிறார். ஏன்னா பயம், பயந்துட்டாரு இவர் மீதியானவர் பார்த்து. ஆனா கர்த்தர் சொல்றாரு, பயந்து போன அவனை அதாவது பராக்கிரமசாலியேன்னு கூப்பிட்டாரு பாருங்க. ஆமென். கர்த்தர் கூட இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? பயந்தாங்கோலி எல்லாம் பயப்படுகிற காரியத்துல எல்லாம் ஒரு தைரியம் உண்டாகும். ஆமென். உங்களை கொண்டு ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென். இதெல்லாம் நடக்க போதுங்க, உங்களை கொண்டு செய்ய போறாருங்க. ஆமென். கர்த்தர் தாவீதோடு இருந்தார், அவன் வர 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 பலத்தான் என்று பார்க்கிறோம். ஆமென். நீங்க வர 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 உங்க ஆசீர்வாதத்துல பெருக போறீங்க, வர வர பலக்க போறீங்க. ஆமென். நான் என்ன சொல்றேன்னா, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமாவன் என்ற வாக்கு தத்துவம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். இது எப்ப தெரியுமா? இம்மானுவேலாகி தேவன் நம்ம கூட இருக்கும் பொழுது. ஆமென். இந்த மாசம் இந்த கிறிஸ்மஸ் நாள்ல கர்த்தர் அந்த வார்த்தையை தான் கொடுக்கிறார். அவர் இம்மானுவேல் உங்க கூட இருக்கிறதுனால நீங்க பெருக போறீங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட போறீங்கன்னு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். உங்களை ஜெயிக்கிறவங்களா கர்த்தர் மாத்துவேன்றார். ஆமென். இது வரைக்கும் கிதியோன் தோத்துட்டே இருந்தான். ஆனா கர்த்தர் என்னைக்கு அவன் கூட வந்து நின்னாரோ அவன் ஜெயிக்கிறவனா மாறிட்டான். ஆமென். இது வரைக்கும் தோத்துட்டு இருந்தீங்களா? நிறைய காரியங்களை தோத்து போயிட்டோமேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றார், நான் வந்துட்டுல இனிமே ஒரு பெரிய ஜெயத்தை உங்களுக்கு கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால என்ன நடக்கும் தெரியுமா? உங்க எதிரிக்கு முன்பாக ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். உங்க தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உங்க பாத்திரங்கள் நிரம்பி வழியும். அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோடு கர்த்தர் இருந்தார். அக்கினி சூளைக்கு அவங்கள கர்த்தர் விளக்கினார். சத்துரு எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கலாம். அவர் கூட இருக்கிறதுனால புது வருஷத்துல என்ன நடக்க போகுது தெரியுமா? நீங்க தண்ணீரை கடக்க போறீங்க, ஆனா முழுக மாட்டீங்க. ஆமென். ஆறுகளை கடப்பீங்க, ஆனா நீங்க என்ன பண்ண மாட்டீங்கன்னா முழுகி போக மாட்டீங்க. அக்னியில நடப்பீங்க. பல சோதனைகள் சத்துரு உங்க வாழ்க்கையில கொண்டு வருவான், ஆனா ஒண்ணு கூட உங்க வாழ்க்கையில பலிக்காது. உங்களுக்கு விரோதமாய் எழும்பின எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். ஆமென். ஆமென். நிறைய காரியத்துக்கு பயந்துட்டு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து கர்த்தர் பயப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. உங்களை ரட்சிக்கும்படிக்கு நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் நிறைய காரியங்களை பைபிளை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே இருக்கிறார். உங்க கூட அவர் இருக்கும் பொழுது எல்லா காரியத்திலையும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, ஜெயத்தை நீங்க பார்க்க போகிறீங்க. ஆமென். இந்த ஆண்டு கர்த்தர் நடத்த போகிறார். அவர் இம்மானுவேல் தேவனாக உங்க கூட இருக்க போகிறார். ஆமென். சத்தமோர் அல்லேலூயா. ஆமென். சரி, என்ன கவனிங்க, இப்பதான் பாயிண்ட்டுக்கு வர போறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம், அதனால கொஞ்சம் நீங்க கவனமா கேட்கணும். கவனிங்க. ஆண்டவர் இந்த மாதம், அதாவது இந்த கிறிஸ்மஸ் நாள்ல நமக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார் சொல்லிடுங்க. சத்தமா சொல்லுங்களேன். பின்னாடி இருக்கிற அம்மா மாருங்க எல்லாரும் தயவு செய்து எல்லாரும் சொல்லுங்க, என்ன வாக்குத்தத்தம்? சத்தமா சொல்லுங்க, ஒரு சத்தமா.
இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு கூட. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலிருந்து கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளை நடத்த போகிறார். ஆமென். சோ அவர் நம்ம கூட இருந்தா என்னென்னலாம் blessing வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். ஆமென். அதன்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். ஆமென். சரி, என்ன கவனிங்க. இந்த தேவனை நம்ம கூடவே வச்சுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அவர் சொல்லிட்டார், நான் உங்க கூட இருப்பேன்னு சொல்லிட்டார் இல்லையா? சொல்லுங்க. என்னங்க சொல்ல மாட்டேன்றீங்க? இந்த மாச கர்த்தர் நம்ம கூட இருப்பேன்னு சொல்லிட்டார். ஆனா நம்ம அவரை கூடவே வச்சுக்கணும். அவர் நம்ம கூடவே இருக்கணும்னா சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிக்கணும். அது என்ன அப்படின்றது தான். ஒரே ஒரு காரியத்தை தான் நான் சொல்ல போறேன். கொஞ்சம் என்ன கவனமா கவனிங்க. அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். என்னோடு சேர்ந்து நீதிமொழிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. சீக்கிரம் எடுத்தவங்க வாசிங்க. நீதிமொழிகள் 11:30. கொஞ்சம் எடுத்தவங்க வேகமா வாசிங்க. ஜீவ விருட்சம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். எல்லாரும் இந்த வார்த்தையை எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆத்துமாக்களை. ஹலோ சிஸ்டர், கொஞ்சம் தயவுசெய்து கை உயர்த்துங்க. முடிச்சிடறேன் நான். சொல்லுங்க. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். 1 பேதுரு 2:9 சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியுமாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அவர் நம்ம கூடவே இருக்கணும்னா நம்ம ஒண்ணு பண்ணணும். ஏன் நம்மள இருளிலிருந்து ரட்சித்தார்? ஏன் நம்ம கூடவே இருக்கணும்னு விரும்புறார்? ஒன்னே ஒண்ணுதான். கவனிங்க. ஏன் தெரியுமா? நம்மளை சொந்த ஜாதியா மாத்திட்டாரு. நம்மளை தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டமா மாத்திருக்கிறாரு. நம்மளை ராஜரீக கூட்டமா மாத்திருக்கிறாரு. பரிசுத்த ஜாதியா மாத்திருக்கிறாரு. அவருக்கு சொந்தமா நம்மளை அழைச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? அவருடைய புண்ணியங்களை நீங்களும் நானும் அறிவிக்கும்படி. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல ஒரு சந்தோஷமான செய்தின்னா அவர் நம்ம கூட இருக்கிறாருன்றது சந்தோஷமான செய்தி தான். ஆனா அவர் நம்ம கூடவே இருக்கணும்னா நீங்க ஒண்ணு பண்ணணும். ஆத்துமா ஆதாயம் செய்யணும். ஆமென். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கு. எத்தனை பேருக்கு இயேசுவை பத்தி சொல்லி இருக்கிறீங்க? பாஸ்டர், இந்த காலம் ரொம்ப மோசமான காலமா இருக்கு பாஸ்டர், சொல்ல போனா அடிக்க வராங்க பாஸ்டர். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பெரிய மேடை போட்டு பெரிய மைக் செட்டு வச்சு இயேசுவை நம்புங்க அப்படியெல்லாம் நீங்க சொல்லணும்லாம் இல்லை. உங்களுக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ரட்சிப்பை தந்தார் இல்லையா? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மீட்பை தந்தார் இல்லையா? உங்களுக்கு எத்தனையோ சுகத்தை தந்தார் இல்லையா? நீங்க இல்லாத பொழுது எத்தனையோ முறை உங்க தேவைகளை சந்தித்தார் இல்லையா? அதை சாட்சியா சொல்லுங்க. உங்களை மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆமென். இங்க வசனம் எழுதுகிறது, நீதிமொழிகள் 11:30, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானவான். சபைக்குள்ள கர்த்தர் ஞானவான்களை தேடுகிறார். அந்த ஞானவான்களோடு தான் இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஏங்க நான் ஆத்தும ஆதாயம் செய்யணும்? மத்தேயு 28:19-20 நீங்க வாசிங்கன்னா நான் உங்களுக்காக வாசிக்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். 20வது வசனம் பாருங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. நீங்க அப்படி செய்வீர்களானால், நான் உங்களுக்கு கட்டளையிட்டதெல்லாம் நீங்க மற்றவங்களுக்கு சொல்லுவீர்களானா, உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட சாட்சிகளை நீங்க போய் மற்றவங்களுக்கு சொல்லி அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லுவீங்கன்னா அப்ப என்ன நடக்கும்னு சொல்றாரு பாருங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். நீங்க உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும், எல்லா நாளும், எல்லா மணி நேரமும், எல்லா நிமிஷமும் கர்த்தர் நம்ம கூட இருக்கணும்னு சொல்றார். நம்ம கூட இருக்கிறேன்னு விரும்புறார். ஆமென். நம்ம கூடவே இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்றார். ஆனா நீங்களும் நானும் ஒண்ணு செய்யணும். என்னன்னா, அவர் நமக்கு கட்டளையிட்டதை போய் சொல்லணும். ஆமென். ஏன் சபை ஆத்தும ஆதாயம் செய்யணும் தெரியுமா? அது உங்க மேல என் மேல விழுந்த கட்டளை. ஆமென். உங்க மேல ஒருவேளை தீர்க்க தரிசன அபிஷேகம் இருக்கலாம்.
உங்க மேல ஒருவேளை அப்போஸ்தல அபிஷேகம் இருக்கலாம், உங்க மேல ஒருவேளை மெய்ப்பருக்குரிய அபிஷேகம் இருக்கலாம், ஒருவேளை நீங்க கொடுத்து தாங்கலாம், நீங்க ஜெபித்து தாங்கலாம், ஏதோ ஒரு ஊழியத்தை சபையில செய்றீங்க. இது பொது. ஆனா உங்க மேல பிரதானமான ஒரு கட்டளை இருக்கு, உங்க மேல பிரதானமான ஒரு நோக்கம் இருக்கு. என்ன தெரியுமா? அது நீங்க இயேசுவை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும். ஆமென், அல்லேலூயா. உங்களை சில நேரங்கள் அதற்கான பலன் ஆரம்பத்தில் பார்க்க முடியாதுதான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களோட உலகத்தின் முடிவு பரியந்து இருக்கணும்னா, நான் உங்களோட சகல நாட்களும் கூட இருக்கணும்னா, உன்னை நான் கைவிடக்கூடாதுன்னா, நான் உனக்கு கட்டளையிட்டதை நீ போய் உபதேசம் பண்ணுன்ற. அல்லேலூயா. நம்ம போய் சொல்லணுங்க, இது நம்ம மேல விழுந்த கட்டளை. ஆமென். ஆத்தும ஆதாயம் செய்கிறவளாம். அப்பதான் கர்த்தர் உலகத்தின் முடிவு பரியந்தும் நம்ம கூட இருப்பார். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க மட்டுமே, உங்களுக்கு ஒரு தலைவலினா நீங்க மட்டுமே சுகம் பெறீங்க. ஆமா தானுங்க? உங்களுக்கு ஒரு வயிற்று வலினா பாஸ்டர் கிட்ட ஃபோன் பண்றீங்க, ஜெபம் பண்றீங்க, சுகம் பெறீங்க. நீங்க மட்டுமே நன்மையை பெறீங்க, நீங்க மட்டுமே நல்லதை அனுபவிச்சுட்டே இருக்கிறீங்க. இப்போ உங்க வாழ்க்கையினுடைய முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்க வாழ்க்கையினுடைய முடிவு வரும்பொழுது நீங்க மட்டுமே பரலோகத்துக்கு போயிடுவீங்க. அப்போ உங்க கூட இருக்கிறவங்க, உங்க கொலீக்ஸ், உங்க நண்பர்கள், உங்க கூட வேலை செய்தவங்க, உங்க கூட படிச்சவங்க, அவங்க எல்லாம் நரகத்துக்கு போனா சந்தோஷமா? உங்க உடன் பிறந்தவங்க, உங்க கூட பிறந்தவங்க, உங்க உறவுகள், அவங்க எல்லாம் நரகத்துக்கு போயிட்டா உங்களுக்கு சந்தோஷமா? சொல்லுங்க. நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போயிட்டா அது பரவாயில்ல. ஆனா உங்க கூட இருக்கிறவங்க நரகத்துக்கு போயிடணுமா? இல்ல இல்ல இல்ல. அதற்காக கர்த்தர் உங்களை ரட்சிக்கல. அதற்காக இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல கொண்டு வந்து நான் இம்மானுவேலா உங்க கூட இருக்கிறேன்னு வாக்குத்தத்தம் பண்ணல. அவர் உங்க கூட இம்மானுவேலா இருக்கணும்னா சபை ஆத்தும ஆதாயத்தை செய்யணும். நீங்க படிக்கிறது ரெண்டாவது, முதலாவதாக நீங்க இயேசுவை பத்தி உங்க நண்பர்களுக்கு சொல்லி இருக்கணும். நீங்க வேலை செய்யறது செகண்டரி. உங்களை கர்த்தர் அந்த கம்பெனி கொண்டு போனதற்கான நோக்கம் என்ன தெரியுமா? நீங்க இயேசுவை பத்தி அவங்களுக்கு சொல்லணும். ஆமென். உங்களை கர்த்தர் அந்த குடும்பத்தில் வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? உங்களை கொண்டு அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும், உங்களை கொண்டு அந்த குடும்பம் நித்திய ஜீவனை அனுபவிக்கணும். அதுக்காக தாங்க உங்களை ரட்சித்திருக்கிறாரு. அதுக்காக தாங்க உங்களுக்கு இயேசுவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பரலோகம் உங்களுக்கு இயேசுவை கொடுத்திருக்கு. ஆமென், அல்லேலூயா. இதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, நம்ம இருதயம் போன போக்கில் போயிட்டு இருக்கிறோம். இல்ல, இன்னைக்கு கர்த்தர் இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல சொல்றாரு என்ன தெரியுமா? முதல்ல நீ ஆத்தும ஆதாயம் செய்யணும். உலகத்தின் முடிவு பிறந்து நான் உன் கூட இருப்பேன். ஆனா நான் உனக்கு கட்டளையிடுறத, நான் உனக்கு சொல்றத நீ என்ன பண்ணணும்னா மற்றவங்களுக்கு போய் உபதேசம் பண்ணணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. கவனிங்க அருமையானவர்களே, கவனிங்க அருமையானவர்களே, கவனிங்க. நம்ம ஆத்தும ஆதாயம் செய்கிறவளா இருக்கணும். ஆமென், சொல்லுங்க. ஆமா, ஆத்தும ஆதாயம் செய். கவனிங்க. நாகமான் என்கிற ஒரு பெரிய குஷ்டரோகி இருந்தான். உங்களுக்கு தெரியும், ராஜாக்களின் புத்தகத்தை 2 ராஜாக்கள் 5:17 பார்த்தீங்கன்னா நாகமானை பத்தி வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு. கொஞ்சம் என்ன கவனிங்க. இந்த நாகமான் பயங்கர பராக்கிரமசாலியா இருந்தாலும் இவனுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, அவன் குஷ்டரோகி. என்னதுங்க? அவன் குஷ்டரோகியே தான் இருக்கிறான். ஆனா அவங்க வீட்டுல ஒரு சிறு பெண் வேலைக்காரியா இருக்கிறா பாருங்க. அவன் என்ன பண்றான்னா, இயேசுவை பற்றி அவனுக்கு சொல்றான். அவன் என்ன யோசிக்கல தெரியுமா? ஐயோ, என் எஜமான் பெரிய ஆளாச்சே, ஐயோ என் எஜமான் கேட்க மாட்டான், அதெல்லாம் அவன் கேர் பண்ணவே இல்லைங்க. அவன் மேல இருந்த கடமை என்ன தெரியுமா? இயேசுவை அவர்களுக்கு அறிவிக்கணும். அந்த ஒரு கடமை தான். அவ அந்த குஷ்டரோகத்தின் மத்தியில அவ பார்த்திருக்கிறா. அவ தேசத்துல கர்த்தர் எத்தனையோ குருடர்களை சொஸ்தமாக்கி இருக்கிறார், எத்தனையோ முடவர்களை நடக்க செய்திருக்கிறார், எத்தனையோ பார்வையற்றவர்களை கர்த்தர் குணமாக்கி இருக்கிறார். இதெல்லாம் பார்த்த அவ இப்ப அடிமையா வேற ஒரு தேசத்துக்கு போயிருக்கிறா. இப்ப அடிமை பெண்ணா போயிருக்கிறா. சின்ன பெண்ணு தான். ஆனா அவ நாகமானுக்கு இயேசுவை பத்தி சொல்றா பாருங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறா பாரு. உடனே நாகமான் அதை கேட்டு எலிசா கிட்ட வரா. அவங்களுக்கு தெரியும் அந்த சம்பவம்லாம், நான் ரொம்ப நீட்டை விரும்பல, கொஞ்சம் கவனிங்க. இவன் எலிசா கிட்ட வந்தவன். எலிசா சொல்றாரு, நீ 7 முறை போய் யோர்தான் நதியில முழுகி எழுப்பானோன்னு அவன் முழுகி எழறான். சிறுப்பிள்ளையினுடைய மாம்சம் போல மாறுகிறது. இப்ப ஓடி வரான், சந்தோஷம் தாங்க முடியல. ஓடி வந்து எலிசா கிட்ட சொல்றான், ஐயா, நான் இதுவரைக்கும் எத்தனையோ தெய்வங்களை நம்பி பார்த்தாச்சு, இதுவரைக்கும் எத்தனையோ டாக்டர்ஸ் கிட்ட போயாச்சு, ஆனா ஒரு சுகம் கூட எனக்கு இது வரைக்கும் கிடைச்சது இல்லை. நிறைய பணத்தை நான் செலவழிச்சிட்டேன், நான் என்னென்னவோ வைத்தியங்களை எடுத்துட்டேன், என்னென்னவோ மாத்திரை டேப்லெட்லாம் சாப்பிட்டு பார்த்தாச்சு, ஆனா ஒரு சுகம் கூட எனக்கு கிடைக்கல. ஆனா இந்த இயேசு எனக்கு சுகம் கொடுத்தாருன்னு சொல்லி அவன் பண்றான். அவன் ஒண்ணு பண்ணான். என்ன பண்ணான் தெரியுங்களா?
கவனிங்க, அதை தான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 5:17 நான் படிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதி மண் உமது அடியானுக்கு கட்டளையிட வேண்டும்ன்றான். என்னதுங்க, இவன் பெரிய சுகம் பெற்றுட்டான். சுகம் பெற்று எலிசா கிட்ட போயிட்டு அவன் சொல்றான், ஐயா 2 அதாவது கோவேறு கழுதை சுமக்கிற மாதிரி 2 மூட்டை நிறைய நான் உங்க ஊர்ல இருந்து மண் எடுத்துன்னு போறேன்றான். நாங்க எடுத்துன்னு போறானா சொல்லுங்க, என்ன எடுத்துட்டு போறானா? சுகம் பெற்றவன் என்னங்க மண்ணு, அவன் ஊர்ல கிடைக்காத மண்ணா, அவன் ஊர்ல கிடைக்கும் மண் எடுத்துன்னு போறதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்கறான். ஏன்டா அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான் பாருங்க, உமது அடியான் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தை பலியை செலுத்துவது இல்லை. ஒரு சின்ன பெண்ணு சுவிசேஷம் சொன்னதுனால நாகமான் என்கிற ஒரு பெரிய மனிதன் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு அவன் கர்த்தருடைய பிள்ளையாய் மாறினான். ஆமென். நீங்க எத்தனை பேருக்கு இயேசுவை சொல்லி இருக்கிறீங்க? முதல்ல ஏங்க நான் சொல்லணும்? முதல்ல ஏன் தெரியுமா நீங்க சொல்லணும்? அது உங்க மேல விழுந்த கடமை. நீங்க ரட்சிக்கப்பட்டு விட்டாலே, நீங்க ஞானஸ்நானம் எடுத்து விட்டாலே உங்க மேல ஒரு கடமை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஒரு தகப்பனாகி எனக்கு ஒரு கடமை இருக்கு. என்ன? என் பிள்ளைகளை பராமரிக்கணும், என் பிள்ளைகளுக்கு சம்பாதித்து கொடுக்கணும், என் மனைவியை நான் போஷிக்கணும். இது என் மேல விழுந்த கடமை. அதுக்கப்புறம் தான் நான் வாத்தியாரா இருக்கிறது, பாஸ்டரா இருக்கிறது எல்லாமே. எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட கடமை இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்குள்ள தீர்க்க தரிசன அபிஷேகம் இருக்கலாம், உங்களுக்குள்ள ஜபாபிஷேகம் இருக்கு. ஆனா உங்க மேல ஒரு கடமை இருக்கு. என்ன கடமை தெரியுமா? நீங்க இயேசுவை பத்தி சொல்லணும். ஆமென். உங்களுக்காக இந்த கிராமத்துல எத்தனையோ நாகமான்கள் காத்துட்டு இருக்கிறாங்க பிரதர். உங்களுக்காக எத்தனையோ நாகமான்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பிரதர். நீங்க சுவிசேஷம் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களான்னு ஏங்கி நின்று கொண்டிருக்கிறாங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல ஒரு தீர்மானம் எடுங்க, நான் போய் இயேசுவை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லுவேன்னு சொல்லுங்க. ஒரு தீர்மானம் எடுங்க. ஆமென். அல்லேலூயா. முதல்ல சொன்னேன், அது உங்க மேல விழுந்த, அதனால நீங்க இயேசுவை பத்தி மற்றவங்களுக்கு என்ன பண்ணி ஆகணும்? சொல்லணும். 2வது பாயிண்ட் நான் சொல்றேன். லூக்கா 2:10 சொல்லுகிறது, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஏன் தெரியுமா சொல்லணும்? இங்க பாருங்க, ஏங்க இயேசுவை பத்தி சொல்லணும்? நான் சொல்லட்டுங்களா? என் கர்த்தரை பத்தி, என் இயேசுவை பத்தி சொல்றதுதான் நற்செய்தி. ஆமென். உலகத்தில் இருக்கிறவங்களை கேட்டு பாருங்க, எதுங்க உங்களுக்கு நற்செய்தி? பாஸ்டர், எக்ஸாம் எழுதிட்டு வந்தங்க, ரிசல்ட் பாஸ்ன்னு வந்துடுச்சு, கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சு, அதுதாங்க எனக்கு சந்தோஷமான செய்தின்னு சொல்லுவாங்க. ஆமென். நீங்க கேட்டு பாருங்க வேலை செய்யறவங்கள, பாஸ்டர் எங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு, அதுதாங்க எங்களுக்கு குட் நியூஸ்ன்னு வாங்க. எங்களுக்கு இன்கிரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க, அதுதான் குட் நியூஸ். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எது தெரியுமா குட் நியூஸ்? ஹலோ சிஸ்டர், பிரதர், நீங்க இயேசுவை பத்தி மற்றவங்களுக்கு சொல்றதுதான் குட் நியூஸ். அல்லேலூயா. இந்த குட் நியூஸை தான் என்ன பண்றாங்கன்னா சொல்லணும். நம்ம தூதர்கள் சொல்றாங்க. ஆமென். என்னங்க பண்றாங்க? என்ன பண்றாங்க? ஆமா, நீங்க லூக்கா 2ஆம் அதிகாரம் 17 எடுத்து பாருங்க. மேய்ப்பர்களுக்கு தூதர்கள் சொல்றாங்க பாருங்க. இருக்கா? 17 வாசிக்கிற 17. கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை, ஆமா என்ன கவனிங்களேன். ஆக்சுவலாக டைம் இல்லாததுனால நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன், கொஞ்சம் என்னை கவனிச்சிருங்க. எனக்கு ரொம்ப முக்கியமான செய்தின்றதுனால கொஞ்சம் இந்த கிறிஸ்மஸ்னாலையும் கொஞ்சம் நான் ரொம்ப எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னடா இந்த ஆள் கிறிஸ்மஸ்னால எங்களை வீட்டுக்கு அனுப்புவான்னு பார்த்தா இன்றைக்கும் பிளேடு போடுறானே நினச்சிடாதீங்க. இல்லை, ரொம்ப முக்கியமான காரியம். கர்த்தர் 2 மாசமா என்கிட்ட விடவே இல்லை இந்த வசனத்தை. அன்றே கிறிஸ்மஸ்க்கு நான் வேற எதனா சொல்ல விரும்புகிறேன்னா இல்லவே இல்லை. திரும்ப இதே தான் 2 மாசமா பேசிட்டு இருக்கிறேன். 2 மாசமா என்னை விடவே இல்லை. நிறைய காரியங்களை வேதத்துலேருந்து காமிச்சிங்க பாரு, இங்கே பாரு, இது என் ஜனங்களுக்கு சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டே இருந்ததுனால நான் இது உங்களுக்கு சொல்கிறேங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவர் பிறந்த நற்செய்திய தேவ தூதன் யாருக்கு சொன்னான் தெரியுமா? மேய்ப்பர்களுக்கு சொல்றான். என்னதுங்க? ராத்திரியில ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த, ராத்திரியில கண் விழித்து கொண்டிருந்த, ராத்திரியில மந்தைகளை காவல் காத்து கொண்டிருந்த, தூங்காம இருந்தா பாருங்க அந்த மேய்ப்பன். அவர்களுக்கு தேவதூதன் சொல்றாரு, ஹலோ மேய்ப்பர்களே, தாவீதின் ஊர்ல பெத்லகேம்ல
இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், அவர்தான் ரட்சகர்னு சொன்ன உடனே அது அவங்களுக்கு நற்செய்தியா இருந்துச்சு. ஆமென். உடனே இவனுங்க அதான் 2:17-18 பாத்தீங்கன்னா, இந்த மேய்ப்பர்கள் அதை கண்டு போனாங்க. சொல்லப்பட்ட சுவிசேஷம் கரெக்டானு பார்க்கறாங்க. பார்த்து அதை கண்டு, அந்த குழந்தையை கண்டு இதை போய் மற்றவங்களுக்கு சொன்னாங்களாம், பிரசித்தப்படுத்தினார்களாம். ஆமென். பிரசித்தப்படுத்தினாங்களாம். 18 பாருங்க. மேய்ப்பர்களாலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மேய்ப்பர்கள் இந்த பூமியில முதல் காஸ்பல் பிரீச்சர் யார் தெரியுமா? மேய்ப்பர்கள் தான். ஆமென். முதல்ல இயேசுவின் பிறப்பை சொன்னவங்க யார் தெரியுமா? மனிதர்களுக்கு மேய்ப்பர்கள் தான். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை மேய்ப்பரா பார்க்கிறாருங்க. சிஸ்டர், கர்த்தர் உங்களை மேய்ப்பரா இருக்கணும்னு விரும்புறாருங்க. நீங்க இயேசுவை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும்னு விரும்புறாருங்க. உங்களுக்கு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, மேய்ப்பர்களை போல வந்து பார்த்தீங்க, உண்மைன்னு தெரிஞ்சிச்சா, இப்ப நீங்க போய் சொல்லணும்னு விரும்புற. ஏன்னா இதுதான் நற்செய்தி. ஆமென். இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு நாள் நீங்க செய்தி கேட்டு பாருங்க, துர்ச்செய்திக்கு மேல துர்ச்செய்தி வந்துட்டே இருக்கு. இவன் அவனா இது பண்ணா, அவன் இதை பண்ணா, அப்படி பண்ணா, இப்படி பண்ணான்னு ஏகப்பட்ட துர்ச்செய்தி கேட்டுட்டு இருக்கிறாங்க பிரதர். அவங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்வதற்கு யாருமே இல்லை. யாரை நம்பி மனிதன் போனாலும் அவனுக்கு துர்ச்செய்தி தான் வருது. யாரையுமே இன்னைக்கு நம்ப முடியல, யாரையுமே நம்பி போக முடியல, எதையுமே நம்பி காரியத்தை செய்ய முடியல. யாராகில ஒருத்தராச்சு நற்செய்தி சொல்ல மாட்டாங்களான்னு ஏங்கி கொண்டிருக்கும் பொழுது இன்னைக்கு உங்களை எண்ணி கர்த்தர் கூப்பிடுறார். ஏன் தெரியுமா? நற்செய்தி சொல்வதற்காக. ஆமென். இதுதான் நற்செய்தி. ஆமென். மேய்ப்பர்கள் எப்படி தேவதூதனால் அறிவிக்கப்பட்ட உடனே போய் எல்லாருக்கும் பிரசித்தப்படுத்துறாங்களோ, அது போல ஒரு தேவதூதனை போல நான் வந்திருக்கிறேன். நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க புறப்பட்டு போய் இயேசுவை மற்றவங்களுக்கு காண்பீங்க. ஆமென். உங்க லைஃப் ஸ்டைல்ல காட்டுங்க, உங்க பேச்சுல காட்டுங்க, உங்க நடக்கையில காட்டுங்க, உங்க செயல்பாடுல இயேசுவை காட்டுங்க. அவன் ஆட்டோமேட்டிக்கா வருவான். ஏன்னா உலகம் ரொம்ப கெட்டு போய்க்குது. எல்லாருமே பயங்கரமா பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. யாருமே ஜனங்களால நம்ப முடியல. எங்க போனாலும் நம்ப முடியல. எல்லாத்துலயுமே ஃப்ராட் தானே இருக்கு, எல்லாத்துலயுமே கபடம் இருக்கு, கலப்படம் இருக்கு. யாருமே அதன் மத்தியில நீங்க கொஞ்சம் வித்தியாசமா இயேசுவை காமிச்சீங்கன்னா அவங்களுக்கு புரியும், என்னடா இவங்க வித்தியாசமா இருக்கிறாங்களே. அப்போ உங்ககிட்ட கேட்பாங்க, எப்படிங்க? அப்ப நீங்க சொல்லலாம், இதுக்கு ஒரே காரணம் இயேசு. ஆமென். மெய்ப்பர்களாக நீங்க மாறணும். ஆமென். அல்லேலூயா. மூணாவதா நான் சொல்லி முடிக்கிறேன், ஏன் இந்த சுவிசேஷத்தை நான் மற்றவங்களுக்கு சொல்லணும். முதல்ல சொன்ன இது உங்க மேல விழுந்த, ஆமா. ரெண்டாவது இது நற்செய்தி. மூணாவது யோவான் 14:6 நான் உங்களுக்காக வாசிக்க. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:12 சொல்கிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். ஆமென். ஏங்க நான் இயேசுவை பத்தி சொல்லணும்? முதல்ல உங்களுக்கு சொன்னேன், அது நம்ம மேல விழுந்த. ரெண்டாவது அது நற்செய்தி. ஆமென். மூணாவது நான் சொல்லுவேன், அது மட்டும்தான் ஒரே வழி. நமக்கு பரலோகத்துக்கு போவதற்கு இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் பல வழிகளை தேர்ந்தெடுக்கிறான். நாக்க குத்திக்கிறான், மூக்க குத்திக்கிறான், வாயை குத்திக்கிறான், என்னென்னவோ பண்ணின்னு எப்படின்னா மோட்சம் போயிடணும். ஆமென். பல கோடிகளை செலவு பண்றான், பல காரியங்களை செய்யறான். ஆனா அவெல்லாம் மோட்சத்துக்கு போக முடியுமானா? இல்ல. வேதம் சொல்லுகிறது, மோட்சம் போவதற்கு ஒரே வழி, அதுதான் இயேசு. அதனால தான் அவர் சொல்றாரு, வேற எந்த புராணத்திலையும் நீங்க பார்க்க முடியாதுங்க, வேற எந்த இதிகாசங்களையும் நீங்க பார்க்க முடியாதுங்க. பைபிள்ல மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கு, நானே வழின்னு. அவர் ஒருவரே வழி. அந்த வழியை நீங்க மற்றவங்களுக்கு சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. மத்திய 2ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. என்னன்னா, சாஸ்திரிகள் இவங்கெல்லாம் யாருன்னா வானத்தை ஆராய்ச்சி செய்யற ஆராய்ச்சியாளர்கள். அதாவது இவங்க வானத்தை ஆராய்ச்சி பண்றாங்க. அவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஒரு நட்சத்திரம் தோண்டி இருக்குன்னு. என்ன அர்த்தம்? ஒரு நட்சத்திரம் தோண்டுனா அது ஒரு மிகப்பெரிய ராஜா பிறந்திருக்கிறார் என்பதற்கான அர்த்தம். ஆமென். உலகத்தை ரட்சிக்கிற ரட்சகர் பிறந்திருக்கிறார்னு அர்த்தம். என்ன கவனிங்க, வானத்தை பார்த்து ஆராய்ச்சி பண்ண உடனே நட்சத்திரம் சொல்லுது ராஜா பிறந்திருக்கிறார். உடனே இவனுங்க கிழக்குல இருந்து புறப்பட்டு வரானுங்க எருசலேமுக்கு. இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்கன்னா, நேரா ஏரோது அரண்மனைக்கு போயிட்டானுங்க. என்னதுங்க? எல்லாம் சொல்லுங்க, எங்க போயிட்டானுங்க?
ஏன்னா அவனுக்கு என்ன நினைச்சிட்டானுங்கன்னா, ராஜா வீட்டில் தானே பிறந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி அங்க போயிட்டானுங்க பாருங்க. இங்க பாருங்க, போன உடனே அவனுக்கு புரியல. அப்போ எல்லாம் விசாரிச்சு வெளியே வரானுங்க. திரும்பவும் அந்த நட்சத்திரத்தை பார்க்கறானுங்க. அந்த நட்சத்திரம் அவனுக்கு சரியா வழிகாட்டி இயேசு இருந்த வீட்டில் வந்து நின்னுச்சான். ஆமென். சிஸ்டர், நீங்க யார் தெரியுமா? உங்களுக்காக பிறந்திருக்கிற நட்சத்திரத்தை காட்டுற நட்சத்திரம். என்னங்க, இந்த சாஸ்திரிகள் வழி தெரியாம யாரோ ஒருத்தர் ராஜான்னு வேற ஏதோ ராஜாவை தேடி போயிட்டானுங்க. இன்னைக்கு உலகம் ஏதோ ஒரு வழியில மீட்பு கிடைக்குது, எங்கேயோ மீட்பு கிடைக்குது, எங்கேயோ ரட்சிப்பு கிடைக்குதுன்னு ஏதோ வழியை தேடி போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனா அதன் மத்தியில இயேசுதான் வழின்னு சொல்வதற்கு கர்த்தர் உங்களை கூப்பிடுறார். அல்லேலூயா. நீங்க இயேசுவுக்கு வேணுங்க. அவர் மட்டும்தாங்க வழி, வேற வழி இல்லைங்க. வேற வழி இருந்துச்சுன்னா நான் சொல்லியிருப்பேன், சொல்ல வேணாம். அவங்க அந்த வழியில வந்துட்டோம், இந்த வழியில. கவனிங்க, நம்ம சர்ச்சுக்கு வர்றதுக்கு நிறைய வழி இருக்குது. என்னங்க சொல்லுங்க, எப்படி வரலாம்? பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பாக்கம் வழியா இந்த பக்கம் வரலாம், இல்லைனா காந்தி நகர் போயிட்டு அப்படியே அந்த பைபாஸ் வந்து இப்படி வரலாம், இல்லைனா மலடி வழியா வந்து நம்ம சர்ச்சுக்கு வரணும்னா எத்தனை வழி இருக்கு. ஒரு வழி சரியில்லைனா இன்னொரு வழியை பயன்படுத்திக்கிறோம், இன்னொரு வழி சரியில்லை அந்த வழியை பயன்படுத்திக்கிறோம். ஆனா மோட்சத்துக்கு போறதுக்கு அப்படி பல வழிகள் இல்லை, ஒரே ஒரு வழி உண்டு, அதுதான் இயேசு. இந்த வழியை நீங்க சொல்லலைன்னா அவங்களுக்கு தெரியாது. இந்த இயேசுவை நீங்க காண்பிக்கலாம், அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு ஏன் கர்த்தர் உங்க கூட இருக்கணும்னு வந்திருக்கிறார் தெரியுமா? இந்த வழியை நீங்க மற்றவங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக. ஆமென். நீங்க சொல்லும் பொழுது அவர் நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. மத்திய 4:15 சொல்லுகிற, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை, மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு பெரிய வெளிச்சம் உதித்தது. ஜனங்களாம் எதில் இருக்கிறாங்க சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமா, என்னென்னவோ பண்றாங்க, பாவத்தை ஜெயிக்க முடியல. ஆனா கிறிஸ்து தான் பாவத்தை ஜெயித்தவர். இங்க பாருங்க, எல்லாரும் என்ன கவனிங்க. ஆக்சுவலா ஒரு மனுஷன் வாழ்க்கையில 2 விதமான பாவம் இருக்கு. ஒரு மனுஷன் வாழ்க்கையில 2 விதமான பாவம் இருக்கு. ஒரு பாவம் என்னதுன்னா கர்ம பாவம். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. கர்ம பாவம்னா என்னன்னா, சந்ததி சந்ததியா நம்ம மூதாதையர் செய்த பாவம் அப்படியே தொடர்ந்து அவன் மேல வருது பாருங்க, அதுதான் என்னதுன்னா கர்ம பாவம். ஜென்ம பாவம்னு ஒண்ணு இருக்குது. அது என்ன தெரியுமா? நம்ம செய்யற பாவம். ஆமென். இயேசு இந்த 2 பாவத்துக்கு விலக்கப்பட்டவர். ஆமா தானங்க? அவர் பரிசுத்தாவியினால கண்ணின் மரியின் வயித்துல பிறகு ஆண் இணைந்து இல்ல, ஆண் இணைந்திருந்தா அவன் சந்ததி சந்ததியா வர்ற பாவம் இயேசுவை தொடர்ந்து இருக்கும். இயேசு பாவம் இல்லாதவராய் வாழ்ந்தார். ஆமென். இயேசுவே ஒரு இடத்துல சொல்றாரு, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குறை கூற முடியும் அப்படின்றாரு பாருங்க. அவர்கிட்ட எந்த கர்ம பாவமும் கிடையாது, ஜென்ம பாவம். அவரால் மட்டும்தாங்க உங்களை பாவத்திலிருந்து மீட்க முடியும். அதனால இந்த இயேசுவை நீங்க சொல்லணுங்க. அல்லேலூயா. பாவத்திலிருந்து மீட்கிற ஒரே வழி இயேசு மட்டும்தான். ஆமென். 2வது நான் சொல்லுவேன், வியாதியிலிருந்து. இன்னைக்கு அலெக்சாண்டர்னு ஒரு மகா பெரிய வீரன், யாருங்க? கிரீக். அவன் இந்த உலகத்தையே ஆண்டவங்க. 33 வயசு தான். ஆனா இந்த உலகத்தையே தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தவன். ஒரு முறை அப்படியே படையெடுத்து யுத்தம் பண்ணிட்டே வரும்பொழுது ஒரு யுத்தத்துல அவன் வியாதியினால பாதிக்கப்படுறான். வியாதியினால பாதிக்கப்பட்டு மரிக்கும் பொழுது அவன் சொல்றான் அவன் ஆட்கள் கிட்ட, டேப்பா எனக்கு சவப்பெட்டி செய்யும் பொழுது 2 கையை வெளியே விடுற மாதிரி செய்யுங்கடா அப்படின்றான். ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஆமா நான் 2 கை விரிக்கப்பட்ட நிலையில போனண்டா அப்படின்றான். ஏன்னு கேட்டா அவன் சொல்றான், இந்த உலகத்தையே நான் ஜெயித்தேன், இந்த உலகத்தையே என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தேன். ஆனா ஆஃப்டர் ஒரு வியாதி என்னால என்ன பண்ண முடியல சொல்லுங்க, ஜெயிக்க முடியல, தோத்துட்டேன். உலகத்தையே ஜெயித்தேன், ஆனா ஒரு வியாதியை ஜெயிக்க முடியலன்றான். ஆனா இயேசு அவர் நாமத்தை சொன்னா எல்லா வியாதிகளும் ஓடுதுங்க. அல்லேலூயா. இந்த இயேசுவை நிறைய பேருக்கு நீங்க அறிவிக்கணும்னு அவர் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. லாஸ்டா ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். என்ன தெரியுமா? அதாவது மரணம் என்னதுங்க? ஒரு மனுஷனா இந்த பூமியில பிறந்தா அவன் மரணத்தை கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும்னா சந்திச்சே ஆகணும். ஆனா நம்முடைய இயேசு யார் தெரியுமா? இந்த மரணத்தை ஜெயித்தவர். ஆமென். சகலத்தையும் எல்லாத்தையுமே அனுபவித்தவர்கள், சம்பாதித்தவர்கள், பணம் படைத்தவர்கள், பங்களா எல்லாத்தையும் என்னென்னவோ அவங்க எவ்வளவு பெரிய ஆளுநரா இருக்கட்டுங்க, மரணம்னு வந்துச்சுன்னா அதை தப்பிக்கவே முடியாது அவங்களால. ஆமென். அப்படியே உலகத்தையே பயங்கர கலக்குன்னு கலக்கலாம், ஊர்லயே நாங்க தான் பெரிய ஆளுன்னு சொல்லலாம். ஆமென்.
ஆனா மரணத்தை யாரா ஜெயிச்சிருக்கிறாங்களா? ஆனா நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லட்டுமா? இயேசு மரணத்தை ஜெயித்து விட்டார். அவர் உங்களுக்காக அடிக்கப்பட்டது உண்மை, அவர் உங்களுக்காக மரித்தது உண்மை. ஆனா நற்செய்தி என்ன தெரியுமா? அவர் 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்தார். அந்த மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். ஆமென். அதனால தான் மரணத்தை பார்த்து வசனம் சொல்லுது, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு வேதம் சொல்லுது. அவர் மரணத்தை ஜெயித்தார். ஆமென். அந்த இயேசுவை ஜனங்களுக்கு அறிவிக்கும்படி உங்களை கர்த்தர் கூப்பிடுகிறார். ஆமென். இப்போ ஒப்பு கொடுப்பீங்களா? கண்ணை மூடி அப்படியே இருதயத்தில் கை வைங்க. 5 நிமிஷத்துல முடிக்க போறேன். யாரெல்லாம் இந்த இயேசுவுக்காக நான் வாழ்வேன்னு ஒப்பு கொடுக்குறீங்க, இந்த இயேசுவை நான் மற்றவங்களுக்கு அறிவிப்பேன்னு ஒப்பு கொடுக்குறீங்க. இம்மானுவேல்னு வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்துட்டார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்று அர்த்தம். அவர் நம்ம கூட இருக்கிறன்னா நீங்க ஆத்துமாதாயம் செய்யணும். ஏன் பிரதர் நாங்க ஆத்துமாதாயம் செய்யணும்? நாங்க சபைக்கு வந்து அப்படியே கர்த்தரை ஆராதிச்சுட்டு போனா பத்தாதா? பத்தாதுங்க. ஏன் நீங்க இயேசுவை பத்தி சொல்லணும் தெரியுமா? அது உங்க மேல விழுந்த கடமை. உங்க மேல ஒரு கடமை இருக்கு. ஒரு தகப்பனா இருந்தா கடமை எப்படி இருக்கோ, ஒரு தாயா இருந்தா ஒரு கடமை எப்படி இருக்கோ, அது மாதிரி ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆத்துமாதாயம் செய்வது ஒரு கடமை. இந்த உலகம் முழுவதும் துர்ச்செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறார். உன் வியாதியிலிருந்து உன்னை மீட்டெடுக்க, உன் பாவத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க, உன் மரண அவஸ்தையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறார் என்பதற்கான நற்செய்தியை அறிவிக்கும்படி நீங்க வேணுங்க. 3வது, அவர் ஒருத்தர் தாங்க வழி, வேற வழி இல்லை. அந்த இயேசுவை நீங்க கண்டிப்பா அறிவிச்சுதான் ஆகணும். அவரை எல்லாமல் ரட்சிப்பு இல்லை, அவருடைய நாமமே எல்லாமல் வேற ஒரு நாமத்துக்கு இல்லை அந்த பவர். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, கண்ண மூடி எல்லாம் ஒப்பு கொடுங்க. இந்த இயேசுவுக்காக நான் எதனா செய்யணும், என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றவங்க அப்படியே ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்காக ஏதோ ஒன்றை செய்ய வேண்டுமே, உமக்காக எந்தன் வாழ்வை தர வேண்டுமே. சொல்லுங்க. உமக்காக ஏதோ ஒன்றை செய்ய வேண்டுமே, உமக்காக எந்தன் வாழ்வை தர வேண்டுமே. அறுவடையோ அதிகமே, வேலைக்கு ஆள் இல்லையோ. அறுவடையோ அதிகமே, வேலைக்கு ஆள் இல்லையோ. உம் சுமைகளை நான் வாங்கியே உன் கண்ணீரை துடைத்திடுவேன். ஆண்டவர்கிட்ட மிகப்பெரிய ஒரு சுமை இருக்கு. என்ன தெரியுமா? என்னை பற்றி யார் சொல்லுவாங்க? யார் எனக்காய் போவார்? யார் எனது காரியமாய் போவார் என்று அப்படி உள்ள ஏங்கிட்டு இருக்குங்க. சிஸ்டர், இன்னைக்கு நீங்க நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு அற்புதமா ஆண்டவரை கொண்டாடும்படி வந்திருக்கிறீங்க. ஆனா எத்தனையோ பேருக்கு இந்த இயேசுவை தெரியாது, எத்தனையோ பேருக்கு இந்த இயேசுவை அறிவிக்கப்படலை. சிஸ்டர், எத்தனையோ பேருக்கு இந்த சந்தோஷம் இல்லை, எத்தனையோ பேருக்கு இந்த மனமகிழ்ச்சி இல்லை. எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் ஆண்டவர் வந்தாருங்க. ஆனா நிறைய பேருக்கு இந்த உண்மையான சந்தோஷம் தெரியல, அறிவிக்கப்படல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அறிவிக்கலனா எப்படி அவன் கேள்விப்படுவான்? அவன் கேள்விப்படலாம் எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு வருவான்? அவன் எப்படி ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்படுது. இந்த கிறிஸ்மஸ் நாள் அவர் ஒரு மிகப்பெரிய ஏக்கத்தோடு உங்ககிட்ட வந்திருக்கிறார். ஒரு டிமாண்டோட உங்ககிட்ட வந்திருக்கிறார். சிஸ்டர், நீங்க இயேசுவுக்கு வேணுங்க, இயேசுவை பற்றி சொல்ல நீங்க வேணுங்க. அப்படி யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ உங்க கையில் உங்க இருதயத்தில் கைகளை வைத்துக் கொள்ளுங்க. நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் இம்மானுவேலின் தேவனா எங்க மத்தியில வெளிப்பட்டிருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொரு ஆராதனையில எங்க மத்தியில பல மகிமையில வெளிப்பட்டீர். ஆனா இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையில இம்மானுவேல் தேவனாக எங்கள் மத்தியில வெளிப்பட்டீர். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் எங்களோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். எங்க கூட இருக்கும்படி நீர் வெளிப்பட்டீர். ஆனா எங்க கிட்ட ஒரு டிமாண்ட் பண்றீங்க, எங்க கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறீங்க. எனக்காக நீ சுவிசேஷத்தை சொல்லுவியா? எனக்காக நீ இயேசுவை பற்றி, என்னை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுவியா என்று நீங்க ஏக்கத்தோடு வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த ஏக்கத்தை நாங்க நிறைவேற்ற விரும்புகிறோம். யார் எனது காரியமாய் போவார்? யார் எனக்காக திறப்பில் நிற்கிறார் சொல்லும் பொழுது, ஏசையா என்னை அனுப்பும் கர்த்தாவே, அடியேன் இருக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தது போல இன்னைக்கு நாங்க ஒப்பு கொடுக்கிறப்பா, உங்களுக்காக நாங்க நிற்கிறோம். எங்களை கொண்டு எதனா செய்யும். சொல்லுங்க, எங்களை கொண்டு எதனா செய்யும்.
எங்களை கொண்டு எதனா செய். அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படி கரங்க. அவங்க கூட இருந்தவங்களை ஆசீர்வதி, பலப்படுத்தி பாதுகாத்து எல்லா துதிகனமாக்கி உமக்கு செலுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து செல்வோம். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்வோம். ஆமென், ஆமென். அல்லேலூயா.